கண்டிப்பா. அதாவது ஒரு ஒரு ஃபன் ஃபில்டா என்ஜாய் பண்ற மூவி மட்டும் இல்ல. அதுல இருந்து சின்ன சின்ன டேக் அவேஸும் இருக்கு. லாட் ஆஃப் எமோஷனல் ஆஸ்பெக்ட். ஏன்னா டப்பிங் நான் எவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தாண்டி வந்திருக்கேன். பட் ஈவன் when I was dubbing, I was like this. I was laughing. The மம்மிக்கும் எனக்கு இருக்கிற சீனும், இல்லை சூர்யாவும் நானும் அந்த பெட்ரூம்ல பேசுகிற சீனும். I personally think தொழில ஜெயிக்கிறது மட்டும் ஜெயிக்கிறது கிடையாது. வாழ்க்கையில, குடும்பத்துல, ஃபேமிலியை ஜெயிக்கிறதும் வந்து இட்ஸ் a big success. Sometimes we don't give so much importance to it, or அதை கம்மியாக எடை போட்டுடுறோம். ஐ திங்க் ஒரு காயினோட ரெண்டு சைடும் வந்து தொழிலையும் வெற்றி இருக்கணும், குடும்பத்துலேயும் வந்து நம்ம ஜெயிக்கணும். ஏதாவது ஒரு பக்கம் தேஞ்சா கூட அந்த காயின் வந்து செல்ல காசாயிரும். ஸோ ஸ்வீட். ஸோ அவ்வளோ அழகான ஒரு குடும்ப படம், அந்த குடும்பத்தோட ஒரு பாண்டிங் இங்கே அழகா இருக்கு. ஐ திங்க் நவ் யூ கைஸ் பிகம் ஒரு ஃபேமிலி மாதிரி இல்லை உங்களோட பாண்டிங். நீங்க அவளை மம்மின்னு அவங்கள பயங்கர உரிமையா வந்து அடிச்சு சிரிச்சு பேசுங்க. மம்மி ஃபர்ஸ்ட் டேல இருந்து she's a very obedient child actually. எங்க கிட்ட அப்படி மத்தவங்க கிட்ட அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் நோ, வி ஆல் எல்லாருக்குமே அந்த மாதிரி அந்த சீன் நம்ம கொடுத்த உடனே நாங்கள் எல்லாரும் உட்காந்து அந்த சீனை படிச்சு, யாருமே ஷார்ட் முடிஞ்சா போய் கேரவான்ல உட்காந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜாலியாக உட்காந்து நாங்கள் ஏதாவது அவர் ஸ்பெஷலாக காஃபி போட்டு கொடுத்துருவாரு. அவர் தினம் எங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்து, அவர் மட்டும் சாப்பிட மாட்டாரு, எங்க எல்லாரையும் சாப்பிட வச்சிருவாரு. படம் ஃபுல்லா நான் டக்கின் பண்ண அந்த மாதிரி. ஆனா டெய்லி ஸ்வீட் அப்ஸ்டே இருப்பார் கேரவன். நான் எப்படி அதை மெயின்டைன் பண்றேங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆமா, காலையில 5 மணி ஆனா கூட ஜிம்ல இருப்பாரு. ஏன்னா ஐ ஆல்சோ கெட் அப் இன் தி மார்னிங். சூர்யா தான் அங்க கம்பெனியன். அவர் ட்ரெயின். காஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நோ, வி ஆல்சோ ஹேவ் a lot of understanding. படத்துல இல்லாம வந்து வெளியிலயும் வந்து since we bond so well, I think all that helped us to be the character. சுனில் ரெட்டியை நானும் வந்து சினிமாக்கு முன்னாடி அவனை போட்டு அடிக்க உரிமையா அடிப்பாங்க. எப்பெல்லாம் அவனை அடிக்கிற சீன் இருக்குதோ உரிமையா கூப்பிட்டு அடிப்பேன். சின்ன வயசுல என்கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. அவங்க அப்பா பெரிய டைரக்டர். அவர் கூட தான் நான் நிறைய படங்கள், சிரஞ்சீவி ஆக்ட் பண்ண படங்கள்ல அவர் தான் டைரக்டர். ஸோ இந்த ரெண்டு பசங்க பயங்கர வாலு. இந்த ரெண்டு சுனிலும் அவன் பிரதரும் வைபவும் வாலுனா வாலு. உங்க வீட்டு வால் neighbors வேற. So எல்லாருக்குமே ஒருத்தர் தெரியும். Knowing each other also kind of helps to immediately gel well and ஒரே வீட்ல வளர்ந்தோம் அப்படிங்கிறதுக்கு பண்றதுக்கு it really settle. Just as Sunil sir entered, ஏய் மாப்பி அந்த மாதிரி ஒரு vibe. It was like a reunion. Yeah, they all had that love. A lot of அக்காயோ நான் இவ்வளோ சூர்யா இவ்வளோ கேட்குறா. அக்கா ஓகே அக்கா ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. அது that one moment maybe I have to bring it up now. So we were shooting a proper comedy scene. It was a proper comedy scene, and that was when the news came. Ma'am's mother had just passed, and she said, can I finish this scene and leave? Yeah. I froze for a second and blank actually. And we were doing a comedy scene. It was a comedy scene. Yeah. So the whole thing, நாங்கள் ஒரு 85% அந்த சீன் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 5 ஷாட் இருந்தது. அது முடிச்சிட்டா அந்த சீன் முடிஞ்சு போயிடும். நான் நினைக்கிறேன் அது நிறுத்திட்டா நாங்கள் இனிமேல் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த we have to come அந்த செட்டுக்குள்ளே வரப்போகிறோம். அப்புறம் திருப்பி அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கோ இல்லை அதை திருப்பி அந்த ரீக்ரியேட் பண்ணுறதும் இம்பாசிபிள். அது வராது. ஸோ மை மதர் வுட் ஹவ் செட், எங்கள் அம்மா சொன்னனால தான் நான் திருப்பி ஷூட்டிங்கு வந்தேன். ஷி வாஸ் இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ நியூ இட் வாஸ் கிரிட்டிக்கல் டைம். பட் ஷி செட் நோ, ஷூட்டிங் போனாங்க. அப்போ தான் நான் வந்தேன் ஹைதராபாத்துக்கு. Previous days allame when she was talking to me, she was like, I got to know that how attached she is to her mother. Yeah. So naanga adha patti pesi like அந்த bond பத்தி, how she is, அவங்களோட health எப்படி இருக்கு அதை பத்தி எல்லாம் பேசிருக்கும்போது I was like, I was like, okay, என் அம்மா எனக்கும் என் அம்மாவுக்கு இருக்கிற அந்த bond தான் how close அந்த மாதிரி தெரியும். And that day while we were shooting, இந்த நியூஸ் வரும்போது I was like heartbroken. எனக்கு I could like எனக்கு தெரியும்
அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கு அதுன்றது. அண்ட் ஐ வாஸ் லுக்கிங் அட் ஹர், ஷீ இஸ் டூயிங் த சீன். எனக்கு தண்ணி குட்டுது கண்ணில். அண்ட் ஷீ இஸ் லைக் அந்த காமெடி, அந்த ஃபுல் ஆன் ஷீ இஸ் லைக் இன்டு த சீன் அண்ட் ஷீ இஸ் கிவிங் ஹர் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் தட் மோமெண்ட் லைக் ஒரு ஆக்டராக இன்னும் அந்த எனக்கு அட்மிரேஷன் சொல்ல முடியாது. ஐ வாஸ் லைக் That's equal respect she's giving. அம்மாக்கும் இந்த ஆர்ட் ஃபார்முக்கும் சினிமாக்கும் ஈக்குவலாக கொடுக்குற அந்த மரியாதை தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ண வச்சுருக்கேன். தட்ஸ் வை ஷீ இஸ் ஹியர் டில் நவ். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த பின்னக்கல்ல ஒரு பெடஸ்டலில் ஒரு பெரிய ஸ்டேஜில் வந்து இவங்க இன்னும் இப்படி இருக்காங்க அப்படின்னா த லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஷீ கிவ்ஸ் ஃபார் ஹர் செல்ஃப், இன்னும் வந்து கெரியருக்கு வாட் சினிமா ஹஸ் கிவன் ஹர், அது கொடுக்குற அன்பும் மரியாதையும் தான் இவ்வளோ தூரம் இன்னும் ரெலவெண்ட்டாக இன்னும் ஃப்ரெஷ்ஷாக Surya, that's okay. He's going on talking to me and I know Surya அவ்வளோ பேச மாட்டாருங்க. So I'm looking at him. வேற யார் நிப்பாங்க கூட? செட்ல யாருக்கும் யாரும் தெரியாது. இவர் தூணு பின்னாடி நிக்கிறாரு. He's behind a pillar. என்ன விட யார் தெரியும் உங்களுக்கு செட்ல? சூர்யா, என்ன சூர்யா? அக்கா அக்கா அப்புறம் என்னென்னமோ அக்கா எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னென்னமோ I want her to come away from the thought. முடிஞ்ச வரைக்கும் வந்து what else we can do, just keep trying to take her away from the thought. See, when we connect with people on the set, you know, we don't work for the day. We don't, you know, பணத்துக்கு மேல. It's we work for people. We work for relations. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஸ் யூனோ ஒரு பாண்ட் மாதிரி யூனோ இட் ஜஸ்ட் வி ஃபார்ம்ட் அ பாண்ட். ஐ வுட் சே நம்ம மட்டும் இல்லை, த ஹோல் செட். ஐ மீன் த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், camera, Telugu, yeah, and camera team is like Malayalam. Yeah. And doing a Tamil film. Yeah, we are doing a Tamil film. எப்படி நானும் மறந்து போய் சில டைம் தெலுங்குல பேசிடுவேன். தமிழ் படம் இல்லை அப்படின்னு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா தெலுங்கு வந்துடும். அவர் கேமராமேன் வந்து மலையாளி அண்ட் ஆல் இஸ் அசிஸ்டன்ட்ஸ் மேடம் இவ்வளோ வரும்னு. எங்க வரும்? they are like so sweet, very sweet, ரொம்ப sweet. Like நிறைய பேருக்கு அதான் அந்த குழப்பம் இருக்கு, இது வந்து தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படின்ட்டு. அப்படி இல்லை. இப்போ வந்து வெங்கி வம்சி வந்து ஆந்திராலேருந்து, ரவீனா மேம் வந்து மகாராஷ்டிராலேருந்து, பாம்பேலேருந்து, மமிதா அண்ட் என்டையர் க்ரூ வந்து கேரளாலேருந்து, நாங்கள் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து. பட் எல்லாரும் சொல்ல வர்றது வந்து ஒரே உணர்வு தான். வாட் இட் இஸ், இந்த ஃபேமிலினா என்ன, இந்த அன்புனா என்ன, இந்த காதல்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிற ஒரே எமோஷன் ஃப்ரம் எவ்ரிவேர் வி ஆர் கம்மிங் அண்ட் சேயிங் த சேம் எமோஷன். அண்ட் வெரி எமோஷனல் இல்லை? எல்லாம் ஒரு சீனும் ஃபன் இருக்கும், அழுக இருக்கும், திங்க் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த வருஷத்தில் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். வாவ். ஸோ இவ்வளோ நம்ம வவுச் பண்ணுறோம், அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கோம், அதுக்கான இது கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக. எஸ், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ வி புட் இன் மோர் தென் ஹார்ட் ஒர்க், நிறைய அன்பும் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் அதில் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். டன் மேம், டன் பண்ணிக்கலாம். ஓகே, கஷ்டப்படி. such a fun team to talk to also. அவ்வளோ விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கு. இன்னும் வந்து டைம் இருந்துச்சுன்னா நிறைய பேசலாம். அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல் மெமரிஸ், எப்பத்துல இருந்தோ இருக்கிற அந்த பாண்டிங் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு படத்துலயும் அது டிராவல் ஆயிருக்கு அப்படின்றப்போ அது கண்டிப்பா அந்த பாண்டிங்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸ்க்ரீன்லயுமே. ஸோ வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் and it's really nice talking to each and everyone. Mummy, thank you so much. Mummy, உங்களுக்கு ஸ்டேஜுக்கு மட்டும் போனா என்ன ஒரு சின்ன ஃபியர் வருது, ஒரு சின்ன தடுமாற்றம் வருது. நீங்க வந்து ஆகஸ்டுக்கு பதிலா ஏப்ரல் படம் ரிலீஸ்னு சொன்னீங்களா? வாட் இஸ் தட்? ஆமா, நானும் பார்த்தேன். அது வந்து நம்ம சொல்லணும்ல, it's actually like it's mandated to give a speech. Okay, so we cannot skip it. If I had a choice I would have skipped it. Okay. ஆனா so okay, எல்லாமே சொல்லி முடிச்சிட்டு like okay, in my head I was thinking okay, எல்லாமே கவர் பண்ணி நினைக்கிறேன், will end this soon அந்த மாதிரி சொல்லிட்டு suddenly I said April 14. I don't know. அப்ப ரியலைஸ் ஆகல. அப்ப ரியலைஸ் ஆகல. நிறைய விஷயம் ஸ்கிப் பண்ணோம். அந்த ஸ்விமிங் வரேங்க கூட, I'm coming swimming today evening with you அப்படிங்கோ. காண ஆளை காணோம். பார்த்தா ஸ்கிப் தூங்கி உறங்கி. Yeah, but that was okay. Yeah.
ஆனா அவ்வளோ நேரம் ஐ வாஸ் லைக் சோ நர்வஸ். அந்த இது சொல்லும்போது ஓகே முடிச்சிட்டு போலாம் கான்ஃபிடென்ட்டா ஏப்ரல் கான்ஃபிடென்ட்டா ஐம் லைக் லுக்கிங் அட் த ஆடியன்ஸ். அப்பதான் டிடி மேம் வந்துட்டு August 14. ஐயோ suddenly I looked at him. He was like ஸோ அழகான ஃபன் விஷயங்களும் உள்ள இருக்கு. உங்களை மாதிரியே நீங்க பண்ற ஃபன் விஷயங்கள் மாதிரி படத்துலயும் இருக்கு. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எப்போ பார்க்க போறோம்? August 14th நம்ம படம் ரிலீஸ் ஆகும். ஓகே டன்.